வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வரலனாக்கா அது எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்ச பிறகு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பர்ஸ் போர்ட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வரைக்கும் வந்து கிடைக்கல. எனக்கு வந்து மந்த்லி பென்ஷன் கிடைக்கும் போதும் எனக்கு வந்து மெசேஜ் வரல. இது வரைக்குமே எனக்கு ஸ்பர்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, மெசேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட ஸ்பர்ஸில் யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும். உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ ஸ்பர்ஸுக்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெசேஜ் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்காது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட மொபைல் நம்பரு அவங்ககிட்ட கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ண முடியும்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் வந்து தெரிஞ்சுக்குங்க. என்ன உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். ஸ்பர்ஸ் போர்ட்டலில் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு அது கீழே நோ யுவர் ஸ்பர்ஸ் பிபிஓ அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்மி நம்பரோ இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பரு, உங்களோட ஆதார் டீட்டெயிலு, அதே போல் அந்த ஸ்பர்ஸாக கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு 10 டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதில் வந்து எதெல்லாம் பிளாங்காக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பர்ஸ் பிபிஓ வந்து ஏன் இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர்னாக்கா அதுதான் உங்களோட யூசர் ஐடி. உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பரை கூட யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் யாரெல்லாம் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 01 போடணும். யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனரோ, அதாவது கணவர் இறந்த பிறகு ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பராக கூட 02 போடணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்குது. ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பராக கூட சர்வீஸில் இருக்க சர்வீஸ் பென்ஷனர் வந்து 01 போடணும். ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பராக கூட ஃபேமிலி பென்ஷனர் வந்து 02 போடணும். யாருக்கெல்லாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கோ அவங்க லாகின் பண்ணும்போது மட்டும்தான் இந்த 01 இல்லை 02 வந்து யூஸ் பண்ணணும். 01 02 எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரு உங்களோட பிபிஓ நம்பர், ஸ்பர்ஸோட பிபிஓ நம்பரு. உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ டவுன்லோட் ஆன பிறகு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 01 02 எடுத்துட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பராக வந்து இருக்கும். இந்த ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் எடுத்த பிறகு உங்களோட யூசர் ஐடி கிடைச்சாச்சு 01 02 போட்ட பிறகு. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதாராக கூட எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வேணும் மொபைல் நம்பரு. அப்படி இல்லை ஆதாராக கூட என்னோட லிங்கான மொபைல் வந்து இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஸ்பர்ஸில் எந்த மொபைல் நம்பரு அதில் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வந்து வேணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்பர்ஸில் வந்து லிங்கான மொபைல் நம்பர் இல்லாதனால தான் உங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரல. ஆனால் ஆதார் கூட இருக்கிற நம்பர் இருந்தாலே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆதார் கார்டோட டீட்டெயில் கேட்கும். ஸோ அந்த ஆதார் கார்டில் ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பர் அப்டேட்டும் ஆதார் கார்டு அப்டேட்டும் நீங்கள் வந்து லாகின் பண்ணாமலேயே வெளியிருந்தே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தில் எதனா ஒரு நம்பர் வச்சுங்க. ஏன்னா ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்த பிறகு தான் உங்களோட இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண பிறகு பாஸ்வேர்டு எனக்கு வந்து இந்த ஸ்பர்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் பாஸ்வேர்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபார்கட் பாஸ்வேர்டு கிட்ட போனீங்கன்னாக்கா உங்களுக்கு புதுசாக பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த வர பாஸ்வேர்டு வந்து 1 டைமுக்காக தான். நெக்ஸ்ட் நீங்கள் அதில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதனால் 1 டைம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு ஃபார்கட் பாஸ்வேர்டு வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அது வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணியாச்சு. புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பிறகு
நீங்கள் வந்து பிவிடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த பிவிடி வெரிஃபிகேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனர் நீங்கள் தான் உங்களோட டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, இந்த ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் நான் வந்து ஸ்பர்ஷ் மூலிமா எனக்கு வந்து மெசேஜ் வச்சு நான் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு நான் என்னோட டேட்டா வந்து நானே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் பென்ஷனர் வெரிஃபை டேட்டா. ஸோ அதனால் இந்த ஃபுல்லு உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்காதவங்க ஃபார்கட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு புது பாஸ்வேர்டு போட்ட பிறகு பிவிடி வெரிஃபை பண்ணணும். பிவிடி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி 4 to 5 டேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் காட்டும் போது தான் உங்களோட பிவிடி வெரிஃபை வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த மெசேஜ், அதாவது இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் ஸ்பர்ஷில் முதல்ல லாகின் பண்ணும்போது பிவிடி வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜ் வரலன்னா உங்களோட பிவிடி வெரிஃபை வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதனால் மறுபடியும் பண்ணுங்கள். ஸோ இதில் யாருக்கெல்லாம் ஆதார் வந்து அப்டேட் ஆகாத இருக்கோ, பிவிடி வெரிஃபை பண்ணும்போது ஆதார் அப்டேட் ஆகாத இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதார் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணிங்கனாக்கா அதான் கூட உங்களோட பிவிடி வெரிஃபைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நீங்கள் உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பையோ இல்லை அரியர் வந்த அந்த பென்ஷன் ஸ்லிப்பையும் ஸ்பர்ஷோட பிபிஓவையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதே போல் உங்களோட ஸ்பர்ஷில் இருக்கிற டேட்டா இப்போ வந்து தப்பாக இருக்குது நேமு, எனக்கு வந்து ரெக்கார்டில் நேம் வந்து கரெக்டாக இருக்குது, ஸ்பர்ஷில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஏன் நம்ம மறுபடியும் போடுறனாக்கா, இன்னுமே நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கும் இதையே தான் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணதுக்கான ரீசனு. ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரணும். அப்படி வந்த பிறகு நீங்கள் வந்து புதுசாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிடணும். யாருக்கெல்லாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கோ அவங்க. ரெண்டாவது, எனக்கு வந்து எதுவுமே வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பர்ஷ் பிபிஓ நம்பர் வந்து எடுத்துங்க. அந்த பிபிஓ நம்பராக கூட சர்வீஸ் பென்ஷனர் 01 போடுங்க, ஃபேமிலி பென்ஷனர் வந்து 02 போடுங்க, யூசர் ஐடி ஆகிடும். அப்புறம் இந்த 2 மொபைலில் எதனா ஒரு மொபைல் நம்பர் வந்து வேணும், அதில் வந்து ஓடிபி வரும். பாஸ்வேர்டு கிடைக்காதவங்க நீங்கள் ஃபார்வர்ட் பாஸ்வேர்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க, நான் வந்து புதுசாக பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுனாக்கா சேம் தான். உங்களோட ஸ்பர்ஷ் பிபிஓ நம்பர் போட்டு 01 போட்டுங்க. பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பாஸ்வேர்டில் போனீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பிவிடி வந்து கேட்காது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு மட்டும்தான் நம்ம ரீசெட் பண்ணுறோம். ஸோ அதனால் பாஸ்வேர்டு மறந்தாலும் நம்ம வந்து இது மூலிமா, அதாவது இந்த ப்ரொசீஜர் மூலிமா இப்போ என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணமோ அது மூலிமா நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.